பிசினஸ் ஓனர்ஸ் உங்களோட பிசினஸை எண்ட் டு எண்ட் ஆட்டோமேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க உங்களோட ஆபீஸ்ல இல்லைனாலும் பிசினஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ பைலட் மோட்ல ரன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ள கம்யூனிகேஷன் கேப் இல்லாம ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப்பை கஸ்டமர் அண்ட் சப்ளையரோட மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு இஆர்பியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் ஓடோ இஆர்பி. இப்போ வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ்க்கு செப்பரேட் செப்பரேட் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸுக்கு டேலி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட சிஆர்எம் வந்து ஒண்ணு மேனுவலா பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது லோக்கல் ஆப் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நீங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்ப் டெஸ்க்கு வந்து எக்ஸல் ஷீட்ல போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க. வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ப்ரொவைடர் வச்சு நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிப்போர்ட்டிங் பார்க்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி நீங்க வந்து ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ இதுதான் இப்போ நம்மளோட எக்ஸாக்ட் சினாரியோவா இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓடோல வந்து சொல்யூஷன் இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கிற ஆப்ஸ் வந்து நம்மளோட ஒவ்வொரு பிரச்சனைக்குமே வந்து ஒரு ஒரு சொல்யூஷன்ஸை கொடுக்குது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டுங்க எண்ட் டு எண்ட் வந்து நீங்க ஓடோலயே வந்து நம்மளோட வெப்சைட்டை வந்து பில்டு பண்ணிக்க முடியும். ஸோ ஈஸியா வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்றதுக்கு வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க ஓடோலயே வந்து நீங்க பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சேல்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சிஆர்எம் நமக்கு ஒரு லீடு வருது அப்படின்னா அந்த லீடை பத்தின ஃபாலோ அப் வந்து சேல்ஸ் டீம் வந்து மறந்துடுவாங்க. ஸோ அந்த அவங்களோட இன்னைக்கு ஃபாலோ அப் என்ன அப்படிங்கிறத நீங்க சிஆர்எம்ல இருந்தே எடுத்து நீங்க ஃபாலோ பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு லீடுக்காக அவங்க எத்தனை டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் கொட்டேஷன்ஸ் வந்து இமீடியட்டா நீங்க அனுப்ப முடியும், எந்த ஒரு டிபெண்டன்சியும் இல்லாம. இது வரைக்கும் போர்ட்ல போட்டு அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அலைன்மெண்ட் இஷ்யூ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும், மேனுவல் எரர்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் நீங்க ஆட்டோமேட் பண்ணிக்க முடியும் இந்த ஓட மூலியமா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ்மே நீங்க வந்து இதுல இருந்து நீங்க பண்ணிக்க முடியும். அடுத்து சர்வீஸ் ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்றது, அடுத்து எப்போ ரினியூவல் ஆகுது அப்படிங்கறத கஸ்டமருக்கு இன்டிமேட் பண்றதுலாம் பெரிய சேலஞ்சா இருக்கும். ஸோ அதை வந்து ஓடோல ஈஸியா வந்து நீங்க ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஃபினான்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அக்கௌண்டிங், இன்வாய்சிங், அதே மாதிரி உங்களோட சேல்ஸ் ரெப் ஆர் சர்வீஸ் ரெப் இருக்காங்க அப்படின்னா அவங்க வெளியில போயிட்டு வராங்க அப்படின்னா அதோட கிளைமுமே வந்து நீங்க இதுல என்ட்ரி பண்ணி வச்சுக்க முடியும், ஃபாலோ பண்ணிக்க முடியும். அடுத்தது உங்களோட டாக்குமெண்ட்ஸ், ஏன்னா நம்ம சப்ளையருக்கு கொடுக்குற பர்ச்சேஸ் ஆர்டரா இருக்கட்டும், இல்ல கஸ்டமர் இருந்து நமக்கு வர்ற சேல் ஆர்டரா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் டிரைவ் இந்த மாதிரி லோக்கல் இதுல போட்டு நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து உங்களோட இஆர்பிக்குள்ள இருந்தாதான் நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஸ்பெக்ட்ல எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களோட பிளானிங், பர்ச்சேஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து ஈஸியா இருக்கும். ஒரு டீமுக்கும் இன்னொரு டீமுக்குமான கம்யூனிகேஷன் கேப் இருக்காது. உதாரணத்துக்கு பர்ச்சேஸ்ல இருந்து ஒரு பேமெண்ட் போடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அக்கௌண்ட்ஸ் டீமுக்கு போய் சேர்றதுல சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து இஆர்பி மூலியமாவே நீங்க வந்து இனிஷியேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட். இப்போ வந்து நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட்டை ஃபாலோ பண்றது வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இல்லாம வச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் வேகன்சி இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்மளோட வெப்சைட் மூலியமாவே உள்ள வந்துட்டு ஓடோலயே வந்துட்டு நீங்க ரெக்ரூட்மெண்ட் ஆப் மூலியமா உள்ள வந்துட்டு அவங்கள இன்டர்வியூ பண்ணி ப்ராப்பரா அவங்கள இன்டர்வியூ ஷெட்யூல் பண்றதுல இருந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுலயே நீங்க பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட அப்ரைசல் வரைக்குமே நீங்க இதுல மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அட்டண்டன்ஸ், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸும் இதுல இருந்தே நீங்க எடுத்துக்க முடியும். வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், இது எல்லாமே இருக்கு. நீங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க அப்படின்னா ஹெல்ப் டெஸ்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமருக்காக எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க இதுல பாத்துக்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டு சர்வீஸ் அனுப்புறீங்க அப்படின்னா அங்க போய் அவங்க என்ன ப்ரொடக்டிவா பண்ணிருக்காங்க, எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்க முடியும். ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம், ப்ராஜெக்ட் வைஸா நீங்க வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கறத நீங்க பாத்துக்க முடியும். இதெல்லாமே ஓடோல இருக்கக்கூடிய ஆப்ஸை பத்தி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரே ஆப்ல உங்களோட எண்ட் டு எண்ட் பிசினஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க கவர் பண்ண முடியும். இந்த ஓடோ ஆப் பத்தி நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும், உங்களோட பிசினஸ்க்கு இந்த ஓடோ ஆப் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க விவி இன்ஃபோடெக் டீமை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.